வணக்கம் மக்களே. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ டெக்னிக்கலாக இது நம்மளோட 2வது வீடியோ. ஸோ அதனால் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலே எதை பேஸ் பண்ணியிருக்க போகுதுன்னா துபாயை பற்றி. எஸ், கடந்த 2 வருஷமாக நம்ம துபாயில் தான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கோம். இங்கே நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன், இதெல்லாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. நீங்கள் ஏதோ துபாயில் இருந்ததாக இந்த பசங்கள்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில் எங்கே இருந்தீங்க? ஃபஸ்ட்டு விலாகு எங்கேயாவது ஹைஃபைன இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு மாட்டினது இந்த டெசர்ட் தான். துபாயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சண்டே மட்டும்தான் லீவு. அதே மாதிரி தான் எனக்கும். அப்படி ஒரு சண்டையில் நாம வெளில போகலாம் வந்திருக்க இடம் தான் இந்த டெசர்ட். இத்தனை பேரும் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்குது தெரியுமா? அதான் அவரை பக்கம் தான். அவர் தான் எங்கள் ஓனரு. அவர் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் இந்த பவர் ரேஞ்சர் பைக்கில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸில் இயர் அண்ட் பார்ட்டி நடத்துறதா சொன்னாங்க. புது வருஷமும் பிறந்துருச்சு, இன்னும் பார்ட்டி நடக்கலையே அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி வந்த இடம் தான் எங்கள் ஓனரோட ஃபார்ம் ஹவுஸ். இது அலைனில் இருக்குது. ஓனரோட ஃபார்ம் ஹவுஸு நிறைய சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, ஸ்விம்மிங் பூலாக இருக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க. இவர் அந்த வண்டி எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் சுற்றுமோ அங்கெல்லாம் சுற்றுறாரு. கூடவே எங்களையும் சுற்ற வைக்கிறாரு. இப்போ ஒரு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு நான் சொல்கிறேன். இந்த வண்டி எப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே இறக்கிடுவார். மறுபடியும் நம்ம அங்கே போனோம். காய்ஸ், இதானே நான் பறஞ்ச குளூஸ் பொடி. டெசர்ட்டில் கொஞ்சம் நேரம் சுற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் ரோடு வண்டியில் ஏறணும். அந்த வண்டியை பாருங்களேன். அப்படியே டெசர்ட் ரைடெல்லாம் முடிச்சுட்டு ஃபார்முக்குள்ளே வந்தோம். அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருந்துச்சுங்க. என் கூட இருந்தவங்களுக்கும் அதே ஃபீல் தான். வாங்க நம்ம ஓனருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். ஃபார்மையும் கொஞ்சம் சுற்றி வருவோன்னு வெளில வந்து பார்த்தா இந்த பக்கம் கத்திரிக்காய் செடி, அந்த பக்கம் கேரட் செடி, இந்த பக்கம் பேரிச்சம்பழம் மரம்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. பிளான்ஸோட சேர்த்து ஆடு மாடு கோழின்னு இன்னும் சில ஐட்டமும் உள்ளே இருந்துச்சு. எங்கள் எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு தலைவர் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. இப்போ தான் ட்ரிப்போட செகண்ட் ஹாஃப். எங்கள் ட்ரிப் ஆர்கனைசர் இந்த ட்ரிப்போட சேர்த்து சில கேம்ஸும் கண்டக்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போர்ட்ரேட்டில் இருக்க ஃபோட்டோவை ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க ட்ரா பண்ணணும். அப்படியே லைனாக 1 by 1 அவங்க முதுகில் ட்ரா பண்ணி கடைசியாக இருக்கிறவங்க கரெக்டாக அதை வரையணும். இதான் இந்த கேமோட ரூல்ஸ். Okay, they are done. What about ஒரு செட் ஆஃப் கேம்ஸை முடிச்சுட்டு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம், சாப்பாடே. சரி, மறுபடியும் கேமை கண்டினியூ பண்ணுவோமா? இதுதாங்க நாங்கள் விளையாண்டதுலேயே ஃபன்னான கேமு. பியூட்டி என்னன்னா, இந்த கேமை நாங்கள் முடிக்கவே இல்லை. நாங்கள் அதோட நிறுத்தலை. கூடவே சாக் ரேஸு, பலூனை கேரி பண்ணிட்டு ஓடுறது, அப்புறம் இது ஏதோ பிலிப்பீன்ஸில் ஃபேமஸாமே பாட்டில் வச்சு முட்டை அடிக்கிறது.
அவ்வளோதாங்க, நல்லா ஃபன் ஃபீல்டாக இந்த வீக்கெண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, அலைன் வரைக்கும் வந்துட்டோம், ஜபுல் லஃபீத் போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு எல்லாரும் ஜபுல் லஃபீத் ஹில்ஸுக்கு கிளம்பிட்டோம். அதோட ஷார்ட் வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய. ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அடுத்து துபாயில் எங்கே போகலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு ரகலையே பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். நான் உங்கள் சூர்யா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தி 97 ml. நன்றி, வணக்கம்.